ரொம்ப அழகா இருந்தது. ஒரு குப்பலாரி ஓட்டுறவனுடைய மகன் ஒரு வீட்டுக்காக ஒரு முதிர் கண்ணியா வேலையை செஞ்சு தன்னுடைய கனவை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கிற அக்கா, எதிர் வீட்டுல தன் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு வீடு, பொறுப்பே இல்லாம சுத்துற ஒரு பையன், இப்படிப்பட்ட எல்லா கதையில ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்கேல் இருக்கு எந்த லெவலுக்கு அப்படின்னு அந்த மீட்டர் சொல்லுவோம்ல, அந்த 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 மீட்டர் வந்து எனக்கு அப்ப அந்த கேஜிங் தெரியல. அதுல இப்ப நான் சொல்றது நொண்டி சாக்கா தெரியலாம், சப்பக்கட்டா தெரியலாம், எக்ஸ்கியூஸா தெரியலாம். ஆனா அதுதான் அந்த ஓவர் கான்பிடன்ஸ்க்கான அந்த லேயரை நான் டிசைட் பண்ணி இது பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சதுக்கான காரணம் என்னன்னா, புதுக்கோட்டை சரவணன் ஒரு படம் அனௌன்ஸ் ஆகி போயிட்டு இருந்தது, திருடா திருடியப்போ. அப்ப அதுக்கு ஒரு போஸ்டர் இருந்தது. அதுல தனுஷ் வந்து நிஞ்சாக் ப்ரூஸ்லி மாதிரி அப்படின்னு ஹேர் பாடியில அந்த நிஞ்சாக்க வச்சுக்கிட்டு அப்படி புலி மாதிரி நிற்பார். பார்த்தோன்னே ஏதோ தமிழ்ல வந்து ப்ரூஸ்லி மாதிரி இருக்காங்க. அந்த போஸ்டர் தான் எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தது. பரவாயில்ல, என்ன வச்சு செய்யலாம். அந்த அந்த சைஸ் இல்ல மேட்டர், அதனோட இன்டென்சிட்டி, பொட்டன்ஷியல், அதுதான் முக்கியம் அப்படின்னு நான் தனுஷ் மேல ஏற்றணும்னு நினைச்சேன். உண்மையில தனுஷ் அதுக்கு தகுதியானவரும் கூட. ஒருவேளை நான் காலம் கடந்து பண்ணியிருந்தா மைட் ஹவ்